ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான டாபிக் பார்க்க போகிறோம். ஃப்ரண்டிங் எலமெண்ட்ஸ் ஃபார் ஸ்டைல். நண்பர்களே, இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்போக்கனுக்கு ரொம்ப அந்த நேச்சுரலாக எலகண்ட்டாக இருக்குங்க. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச நார்மலாக இருக்கக்கூடிய சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி ஸ்போக்கனில் சூப்பராக ஃப்ளூவெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்ப ஈஸி தான், சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா எக்ஸாம்பிள்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வாங்க எங்கூட சேர்ந்து, சரிங்களா? இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, நம்ம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து சேரும். நான் இப்போ டிலே இல்லாமல் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓர் இரு வார்த்தைகளில் விடையளிக்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரண்டிங் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நீங்கள் படிக்க போகிறோம்ல, அதை பற்றி 1-2 வார்த்தை மட்டும் சொல்லிவிட்டு இமீடியட்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். ஏன்னா ரொம்ப சிம்பிள் தான், இது கஷ்டம்லாம் கிடையாதுங்க. வெரி வெரி ஈஸி. சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா அடுத்த வார்த்தையை நான் என்ன சொல்ல வரேனுங்கிறது கவனிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு அப்படியே சல்லுன்னு கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போயிருவீங்க. அப்படி பண்ணக்கூடாது, புரியுதுங்களா? என்ன தான் உங்களுக்கு இதனால் இந்த சென்டென்ஸை என்ன பண்ண முடியும், ஏது பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலும் கடைசி வரைக்கும் என் கூட கவனிங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க, புரியுதுங்களா? சரி, பாருங்கள் நண்பர்களே. இந்த ஃப்ரண்டிங் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா முக்கியமான வார்த்தைகளை தூக்கி முன்னாடி போடுறது, மற்ற வார்த்தைகளை தூக்கி பின்னாடி போடுறது தான் ஃப்ரண்டிங் எலிமெண்ட்ஸ். ஒரு சில எலிமெண்ட்டை தூக்கி, தொகுதிகளை தூக்கி முன்னாடி போடுறது, சரிங்களா? ரைட். இப்போ பாருங்கள், ஐ கெப்ட் த ஃபைல்ஸ் ஆன் த டேபிள். இதனுடைய தமிழ் அர்த்தம் கெப்ட் அப்படின்னா பாஸ்டில் இருக்குது. அப்போ வச்சேன். யார் வச்சேன்? நான் அப்படிங்கிறதுனால தான் வச்சேன்னு சொல்கிறேன். அவள் அப்படின்னா வைத்தாள்னு சொல்லுவோம், வச்சான்னு சொல்லுவோம். ஓகே, நான் வச்சேன். என்னத்தை வச்சேன்? ஃபைலை வச்சேன். எங்கே வச்சேன்? டேபிள் மேலே வச்சேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுறோம், டெவலப் பண்ணுறோம் சென்டென்ஸை. ஆன் த டேபிள். ஓகே, ஐ கெப்ட் த ஃபைல்ஸ் ஆன் த டேபிள். இப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா சென்டென்சஸ்லையுமே நீங்கள் பண்ண வேண்டிய வேலை ஒரே ஒரு வேலை, சின்ன வேலை. என்னென்னா, எங்கே ப்ரிப்போசிஷன் ஆரம்பிக்குதோ அங்கே ஒரு கட்டு, எங்கே ப்ரிப்போசிஷன் ஆரம்பிக்குதோ அங்கே ஒரு கட்டு, எங்கே கட் பண்ணுறோமோ அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை தூக்கி முன்னாடி போடுறோம். அதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரே வேலை. பாருங்கள், ஆன் த டேபிள் இருக்கா? ஆன் த டேபிள் ஐ கெப்ட் த ஃபைல்ஸ். அவ்வளோதான் நண்பர்களே. இதுதான் நீங்கள் நம்ம படிக்க போகிற கான்செப்ட், ஃப்ரண்டிங் எலிமெண்ட்ஸ். அதுவும் டைட்டில் என்ன கொடுத்துருந்தேன்? ஃப்ரண்டிங் எலிமெண்ட்ஸ் ஃபார் ஸ்டைல். நீங்கள் இங்கிலீஷில் பேசும்பொழுது இந்த மாதிரி பேசுனா தான் நேச்சுரலாக இருக்கும். ஐ கெப்ட் த ஃபைல்ஸ் ஆன் த டேபிள். ஓகே தான். ஆனால் நம்ம வழக்கு தமிழ் பேசுகிற மாதிரி வழக்கு இங்கிலீஷ் இருக்கணும் அப்படின்னா ஆன் த டேபிள் ஐ கெப்ட் த ஃபைல்ஸ் இப்படி சொல்லணும். ஆன் த டேபிள், எஸ் ஆன் த டேபிள் ஐ கெப்ட் த ஃபைல்ஸ், ஆன் த டேபிள் ஐ கெப்ட் த ஃபைல்ஸ் இப்படி சொன்னாலும் கரெக்டு தான். மோர் நேச்சுரல், மோர் கேஷுவல், புரியுதுங்களா? அப்படியே இயற்கையாக இருக்கும், இயல்பாக இருக்கும். ஆன் த டேபிள் ஐ கெப்ட் த ஃபைல்ஸ். ஓகே, அதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். அடுத்து பாருங்கள், ஷி வெயிட்டட் அவுட் சைட் த ஆஃபீஸ். இப்போ இப்படி சொல்லணும். சொல்லுங்கள் எங்கூட சேர்ந்து. இப்போ நான் ஆன்சர் எழுத போகிறதில்ல, நீங்கள் தான் சொல்லணும் ஆன்சர். சொல்லுங்கள், இதை எப்படி சொல்லலாம்? வெரி குட். ஷி வெயிட்டட் அவுட் சைட் த ஆஃபீஸ். அவுட் சைட் த ஆஃபீஸ் ஷி வெயிட்டட். அவுட் சைட் த ஆஃபீஸ் ஷி வெயிட்டட். ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் நண்பர்களே. ஓகே, அவுட் சைட் த ஆஃபீஸ் ஷி வெயிட்டட். காமா போட்டு தான் ஆரம்பிக்கணும், சரிங்களா? காமா போட்டுக்கணும். அவுட் சைட் த ஆஃபீஸ் ஷி வெயிட்டட். Outside the office, she waited. He found his wallet in the car. He found his wallet in the car. இந்த இடத்துல ப்ரிப்போசிஷன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு கட்டு. அப்போ இந்த கார் ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்து என்ன ஸ்டார்ட் ஆகுதோ ப்ரிப்போசிஷன் அண்ட் அதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த பர்டிகுலர் நவுன், அதை தூக்கி நாம் முன்னாடி போட போகிறோம். ஓகே, இந்த கார் he found his wallet. In the car he found his wallet. Simple. He found his wallet in the car. In the car only he found this wallet. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, he found his wallet. இந்த wallet இல்லை, அவனுடைய wallet. ஓகே, நம்ம சொல்லுவோம்ல, அவன் காரில் தாண்டா அவன் வந்து அவனோட வேலெட்டை பார்த்தான், எடுத்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது இந்த கார் ஒன்லி அப்படின்னு சொல்லுவீங்களே, சொல்லிக்கோங்க, தப்பு இல்லை. ஓகே, in the car he found his wallet. In the car only he found his wallet. இப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசணும், புரியுதுங்களா? நம்ம பேசுகிற அந்த வார்த்தையில் லைஃப் இருக்கணும்,
உயிரோட்டம் இருக்கணும். தே மெட் அஸ் அட் த பஸ் ஸ்டாப். தே மெட் அஸ் அட் த பஸ் ஸ்டாப். ப்ரிப்போசிஷன் வந்துருச்சு, பிரிச்சாச்சு. நிறைய பேர் இன்னொரு அடுத்த கட்ட லெவலுக்கு போய் ரிசர்ச் பண்ணுவீங்க. எதுக்கு அட் த பஸ் ஸ்டாப் போட்டுக்கிறாரு? இந்த பஸ் ஸ்டாப் தானே போடணும், அண்டர் த பஸ் ஸ்டாப் தானே போடணும். இல்லை, அப்படி வராதே, பியாண்ட் த பஸ் ஸ்டாப் தானே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க. ரொம்பலாம் யோசிக்காதீங்க. பஸ் ஸ்டாப்ங்கிறது ஒரு லேண்ட்மார்க்கு. லேண்ட்மார்க்கு அட்டு தான் போடணும், அவ்வளோதான், விட்டுருங்க. அதுக்கு மேலே எதுவும் யோசிக்க வேண்டாம். புரியுதுங்களா? அட் த பஸ் ஸ்டாப் they met us. Okay, at the bus stop they met us. They met us at the bus stop. At the bus stop they met us. Yesterday we met them. Yesterday we met them and even they met us at the bus stop. They met us at the bus stop. இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ். ஏன்னா ப்ரிப்போசிஷனில் வரக்கூடிய அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டை கடைசியில் போடுறோம். ஓகே, இப்போ அதே எப்படி நம்ம மாற்றி கேஷுவலாக கொண்டு வரணும் அப்படின்னா, ஐ டோல்ட் யூ ரைட் ஆல்ரெடி. ஐ டோல்ட் யூ ரைட் ஆல்ரெடி. நான் கூட ஆல்ரெடி சொன்னேன்ல. என்னென்னு? அட் த பஸ் ஸ்டாப் ஒன்லி தே மெட் அஸ். அட் த பஸ் ஸ்டாப் ஒன்லி தே மெட் அஸ். கரெக்ட். ஓகே, ஐ லெஃப்ட் மை ஃபோன் இன் த பெட்ரூம். ஐ லெஃப்ட் மை ஃபோன் இன் த பெட்ரூம். இன் த பெட்ரூம் ஐ left my phone. In the bedroom I left my phone. In the bedroom I left my phone. புரியுதுங்களா நண்பர்களே? ரொம்ப ஈஸி. இதை ஃப்ரண்டிங் எலிமெண்ட்ஸ். ஃப்ரண்டிங் எலிமெண்ட்ஸ் புரியுதுங்களா? அப்போது இந்த மாதிரி வரக்கூடிய என்ன சென்டென்சஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு சின்ன சின்ன சென்டென்சஸ் ஃபஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய சென்டென்சஸ் போகலாம். ஃபஸ்ட்டு இதுதான் பேசிக் ஃப்ரண்டிங் எலிமெண்ட்ஸில். அப்போது ஒரு நல்ல ஸ்டைலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த பர்டிகுலர் நவுனை தூக்கி அப்படியே முன்னாடி வச்சுட்டு மீதி இருக்க அந்த சென்டென்ஸை போடுறோம். மீதி இருக்க சென்டென்ஸ் போய் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்டில் தான் வரும். புரியுதுங்களா? ஒரு சில இடத்துல சப்ஜெக்ட் வெர்புமே வரும். ஷீ வெயிட்டட், அவ்வளோதான். இங்கே சப்ஜெக்ட் வெர்பு தான் இருக்குது. அப்படியே வந்துருச்சு பாருங்கள். ஓகே, சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் இப்படி தான் மேக்ஸிமம் வரும், வேறு எதுவும் அதிகமாக வராது. ஓகே, இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போது அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் நல்லா கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி ப்ரிப்போசிஷன்ஸ் வச்சு கண்டுபிடிச்சோம். இப்போ ஒரு சில இடத்துல ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்காது, ஆனால் அதை ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நம்ம ஃப்ரண்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். ஐ ரியலைஸ்டு த ட்ரூத் எஸ்டர்டே. ஐ ரியலைஸ்டு த ட்ரூத் எஸ்டர்டே. இந்த சென்டென்ஸில் நமக்கு ஒரு டைம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு அட்வர்ப் வந்திருக்கு. டைம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு அட்வர்ப். அது அட்வர்ப்னோ என்னமோ அது தெரிலன்னு விட்டுருங்க. டைம் ரிலேட்டடாக ஒரு வார்த்தை வந்திருக்கா இல்லையா? டைம் ரிலேட்டடாக ஒரு வார்த்தை வந்திருக்கு, அது எஸ்டர்டே. நான் இப்போ என்னென்ன வார்த்தைகளை இந்த ரெட் கலரில் ரவுண்ட் பண்ணுறனோ அதெல்லாமே நம்ம முன்னாடி போட்டுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போது நான் இதை ரவுண்ட் பண்ணுறேன். எஸ்டர்டே ஐ ரியலைஸ்டு த ட்ரூத். எஸ்டர்டே ஐ ரியலைஸ்டு த ட்ரூத். நேற்று தான் என்ன பண்ணேன், உண்மையை ரியலைஸ்னு என்ன, உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நேற்று தான் நான் என்ன பண்ணேன், உண்மையை உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பாருங்கள். We cancelled the trip because of bad weather. We cancelled the trip because of bad weather. சில சமயங்களில் நாம் இந்த கன்ஜங்ஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம். நிறைய இடங்களில் ரூட் வேர்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ரூட் வேர்டே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதற்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தைகளை தூக்கி முன்னாடி போட்டு, இதில் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. புரியுதுங்களா? அப்போது இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணிக்கலாம், தூக்கி முன்னாடி போட்டு சொல்லிக்கலாம். மீனிங் சூப்பராக வரும். ஓகே, we cancelled the trip because of bad weather. Because of bad weather we cancelled the trip. Because of bad weather we cancelled the trip. Or else we would have gone. Or else we would have gone. இப்படியெல்லாம் சும்மா என்ன பண்ணணும், சீனை போட்டு பேசணும். அது கொஞ்சம் வெதர் நல்லா இல்லாதனால என்ன பண்ணிட்டோம்னா நாங்கள் ட்ரிப்பு கேன்சல் பண்ணிட்டோங்க. we cancelled the trip because of bad weather. அப்படியே மாற்றிக்கணும். because of bad weather only we cancelled the trip. எஸ், இப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அந்த வார்த்தையை தூக்கி முன்னாடி போட்டு அப்படியே கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசிக்கணும். புரியுதுங்களா நண்பர்களே? ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்து பாருங்கள். they announced the result this morning. டைம் ரிலேட்டடாக வரக்கூடிய வார்த்தை வந்துருச்சு. ரவுண்டை போடுங்க வாங்க. they announced the results this morning. This morning they announced the results. இந்த
காலையில் தான், இன்றைக்கி காலையில் தான்ங்கிறத நம்ம டுடே மார்னிங் சொல்லக்கூடாது, திஸ் மார்னிங் தான் சொல்லணும். இன்றைக்கி காலையில் தான் அவங்க என்ன பண்ணாங்க, எக்ஸாம் ரிசல்ட்டோ தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட்ஸோ ஏதோ ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க, வெளியிட்டார்கள், அறிவித்தார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. புரியுதுங்களா? He spoke to her after the meeting. He spoke to the management after the meeting. என்ன வேணாலும் சொல்லுங்கள், புரியுதுங்களா? மீனிங் வரும். He spoke to her after the meeting. After the meeting he spoke to her. After the meeting he spoke to the management. After the meeting he went for lunch. சொல்லிக்கலாம். இதை ஃபஸ்ட் நீங்கள் முன்னாடி போட்டுருங்க, அவ்வளோதான் கான்செப்ட். பின்னாடி வரது எப்படி வேணால் மாற்றிக்கோங்க. புரியுதுங்களா நண்பர்களே? After the meeting he spoke to her. She spoke politely to everyone. இந்த இடத்துல தான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் தடுமாற்றம் வரும். ஏன்னா ப்ரிப்போசிஷன் இங்கே இருக்குது. ஆனால் ரெண்டு விஷயத்தை நீங்கள் கவனிங்க. ப்ரிப்போசிஷன் வரும்பொழுது ஒரு அட்வர்ப் வருதான்னு பாருங்கள். அட்வர்ப் எப்படி வரும்? வேர்புக்கு அடுத்து ஒரு வார்த்தை எல்ஒயில் வரும். அதுதான் மேக்ஸிமம் அட்வர்பாக இருக்கும். ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். வேர்புக்கு அடுத்து அந்த பர்டிகுலர் அடுத்து வரக்கூடிய வார்த்தை எல்ஒயில் வரும். இந்த வார்த்தை என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த முறையில் அந்த வெர்பு செய்யப்பட்டது, அந்த ஆக்ஷன் செய்யப்பட்டது அப்படிங்கிறத பற்றி பேசும். ஓகே, ஷீ ஸ்போக், அவள் பேசினாள். எப்படி பேசினாள் பாருங்க, ஹவு இந்த கொஸ்டின் வரணும். எப்படி பேசினாள்? பொலைட்டாக பேசினாள், பணிவாக பேசினாள். அவள் எல்லாரிடமும் பணிவாக பேசினாள். அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய சென்டென்சஸில் நீங்கள் பாருங்கள், இந்த ப்ரிப்போசிஷன் வந்தாலும் அட்வர்ப் வந்துருச்சுன்னா அதைத்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு பேசணும். பொலைட்லி ஷீ ஸ்போக் டு எவ்ரி ஒன். பொலைட்லி ஷீ ஸ்போக் டு எவ்ரி ஒன். நல்லா இருக்குது பாருங்கள். பொலைட்லி ஷீ ஸ்போக் டு எவ்ரி ஒன். அதே மாதிரி தான் அடுத்து பாருங்கள், தே ஹேண்டில் த சிச்சுவேஷன், தே ஹேண்டில் த இஸ்யூ காம்லி. தூக்கி போடுங்க. காம்லி தே ஹேண்டில் த இஷ்யூ. காம்லி தே ஹேண்டில் த இஸ்யூ, மீனிங் கரெக்டு. காம்லி தே ஹேண்டில் த சிச்சுவேஷன், மீனிங் கரெக்டு. புரியுதுங்களா? We answered the question honestly. We answered the question honestly. நேர்மையாக நாங்கள் பதில் சொன்னோம். Honestly தூக்கி முன்னாடி போடுங்க. Honestly we answered the question. Honestly we answered the question. சேர்ந்து சொல்லுங்க. Honestly we answered the question. புரியுதுங்களா? கடைசி பாருங்க. You succeeded due to hard work. You succeeded due to hard work. கடின உழைப்பினால், எப்படி? கடின உழைப்பினால் நீ வெற்றி அடைந்தாய். டியூ டு அப்படின்னா அதன் காரணத்தால். எதன் காரணத்தால்? இதற்கு அடுத்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேர்பு போடக்கூடாது, நவுன் தான் போடணும். ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது இங்கே ஒரு நவுனு. அப்போ நவுனை போட்டால் தான் இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகும். பிகாஸ் ஆஃப், டியூ டு, இந்த வார்த்தைகளுக்கு அடுத்து நீங்கள் நவுன் தான் போடணும். பிகாஸ் ஆஃப் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு அடுத்து நவுன் வந்திருக்கு. டியூ டு அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு அடுத்து நவுன் வந்திருக்கு. இப்படி போட்டால் தான் மீனிங் கரெக்டாக வரும். வேர்பு போடக்கூடாது. ஓகே, டியூ டுனா அதன் காரணத்தால். எதன் காரணத்தால்? ஹார்ட் ஒர்க்கின் காரணத்தால். புரியுதுங்களா? கடின உழைப்பின் காரணத்தினால் நீ வெற்றி அடைந்தாய். இதை என்ன பண்ணுறோம், அப்படியே இந்த செட்டை அப்படி முன்னாடி போடுறோம். டியூ டு ஹார்ட் ஒர்க் யூ சக்சீடட். அப்படி டியூ டு ஹார்ட் ஒர்க் யூ சக்சீடட். ஒன்லி பிகாஸ் ஆஃப் யுவர் ஹார்ட் ஒர்க் யூ சக்சீடட். இப்பெல்லாம் மாற்றிக்கலாம். ஏன்னா பிகாஸ் ஆஃப், டியூ டு ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஃப்ரேசஸ் தான். ஒன்லி பிகாஸ் ஆஃப் யுவர் ஹார்ட் ஒர்க், only because of your hard work you succeeded. Only due to your hard work, உன்னுடைய கடின உழைப்பினால், உன்னுடைய கடின உழைப்பினால் மட்டுமே நீ வெற்றி அடைந்தாய். you succeeded. புரியுதுங்களா நண்பர்களே? ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி என்ன பண்ணணும், தெரிஞ்சதையே நாம் சூப்பராக என்ன பண்ணணும், அந்த வார்த்தை ஜாலங்கள்னு சொல்லுவாங்களே, இதுதான் வார்த்தை ஜாலங்கள். தெரிஞ்சதையே வார்த்தையில் மாற்றி 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 போட்டு கொஞ்சம் கேஷுவலாக ஸ்டைலாக பேசுகிற மாதிரி பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ தான் நம்மளோட லாங்குவேஜை நம்மளே நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் நண்பர்களே. இதெல்லாம் ஒரு வகையான ப்ராக்டிஸ், அதெல்லாம் பண்ணணும் நீங்கள் நல்லா. புரிஞ்சுங்களா? புரிஞ்சவங்கள ஒரு எஸ் சொல்லுங்கள். புரிஞ்சவங்கள ஒரு எஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். வெரி குட், வெரி குட், ரொம்ப சந்தோஷம். சரி, இதே மாதிரி நிறைய சென்டென்சஸ் ட்ரை பண்ணுங்கள். நானும் இப்போ ஒரு சில சென்டென்ஸ் எக்ஸாம்ஸில் கொடுக்குறேன், ஹோம்ஒர்க்கில் கொடுக்குறேன். ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். ஓகே, அது வரைக்கும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
வணக்கம்.